இது மறுபிறவியில் நம் அன்புக்குரியவர்களை மீண்டும் சந்திப்பது பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை. நாம நேசிக்கிறவங்கள நாம இறந்த பிறகு மறுபிறவியில திரும்பவும் சந்திக்க முடியுமா? இது நம்ம நிறைய பேர் மனசுல ஓடுற ஒரு விஷயம் இல்லையா? சரி, அதிலிருந்து 3 முக்கிய விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல, நாம மறுபிறவி எடுத்தா எங்கே பிறப்போங்கிறத நம்ம கர்மா தான் முடிவு பண்ணும். அதாவது, நாம செஞ்ச செயல்களோட விளைவுதான். இதுல நம்ம விருப்பத்துக்கு இடமே இல்லையா? ரெண்டாவதா, ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா உண்மையா அன்பு செஞ்ச கணவன் மனைவிக்கு மட்டும் அடுத்த பிறவிலையும் உண்ணா சேர வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா மத்த உறவுகள், உதாரணமா போன ஜென்மத்துல அம்மாவா இருந்தவங்க இந்த ஜென்மத்துல யாருன்னே தெரியாதவங்களா இருக்கலாம். ஆனா அவங்கள பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வரலாம், அவ்வளவுதான். கடைசியா, கர்மாவோட விளைவுகள் ஜென்ம ஜென்மமா தொடரும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. பாருங்க, நாம செஞ்ச நல்லது கெட்டதுக்கான பலன் கண்டிப்பா உண்டு. உதாரணமா, பல ஜென்மத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சின்ன தப்புக்கு கூட நாம இந்த ஜென்மத்துல அதுக்கான பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக, மறுபுறவியில் உறவுகள் தொடர்றதுங்கிறது பெரும்பாலும் நம்ம கர்மாவோட கணக்குகளையும் அந்த ஆத்ம பிணைப்புகளையும் பொறுத்து தான் அமையுது.